இரவு 2 மணி. உடல் சோர்வாக இருக்கிறது. ஆனால் மனசு கடல் அலை மாதிரி ஓடிட்டே இருக்கு. இந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கா? நாளைக்கு என்ன ஆகும்? யாராவது என்ன தப்பா நினைச்சிட்டா? என் முயற்சி பலிக்குமா? இது மாதிரி உங்களுக்கும் தோணுதா? பகவத்கீதை 6ஆம் அத்தியாயம் 5ஆம் ஸ்லோகம் சொல்கிறது, உத்தரேத் ஆத்மனா ஆத்மானம். உன்னை நீயே உயர்த்திக்கொள், என்றும் தாழ்த்திக் கொள்ளாதே. அர்ஜுனனும் இதே நிலையில் இருந்தான். போர்க்களத்தில் நின்று அவன் மனசு ஓடியது, என்னால் முடியுமா? நான் செய்வது சரிதானா? அந்த பதட்டம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் இருந்தது. கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து சிரித்தார். ஆனால் கோபப்படவில்லை. அவர் அமைதியாக ஒரு உண்மையை சொன்னார். நண்பனே, உன் மனசு உன் எதிரியாகவும் இருக்கும், உன் நண்பனாகவும் இருக்கும். இப்போது அது உனக்கு எதிரியாக இருக்கிறது. ஏனென்றால் நீ அதை கட்டுப்படுத்தவில்லை. நாளைய கவலையை நினைத்து இன்றே நீ பயப்படுகிறாய். நடந்ததை மாற்ற முடியாது, நடக்காததை கட்டுப்படுத்த முடியாது. இப்போது இந்த நிமிடம் மட்டுமே உன்னுடையது. இப்போது நீ உன் மூச்சை மெதுவாக இழுத்து வெளிவிடு. இந்த மூச்சே உன் ஆத்மாவிற்கு சாட்சி. நீ இப்போது போராடிக் கொண்டிருக்கிறாய், அதுவே போதும். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம்தானே? உங்கள் மனசை நீங்கள் மட்டுமே வெல்ல வேண்டும். மாறாக மனசு உங்களை வென்றால் ஒரு பிரளயமே உருவாக்கிவிடும். கீதை அதையே சொல்கிறது. இன்று இரவு படுக்கும் முன் ஒரே ஒரு கேள்வி கேளுங்கள். இப்போது என்னால் என்ன செய்ய முடியும்? கிருஷ்ணன் இன்றும் பேசுகிறார். கேட்க மனசு இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை வீடியோ உங்களுக்காகவே இருக்கும்.